இதையும் சரி செய்து, ஏன்னா வந்து ஒரு இடம் போடலாம், எல்லா தெருவுக்கு ஆள் போட்டு, ஏன்னா இப்போ துப்புரவு பணியாளர்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால ஆள் பற்றாக்குறை, அதனால் ஆள் போட்டு இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி வந்து இல்லம் தேடி ரேஷன் வரதுக்கு உண்டான வழி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பஸ் வசதி ஏன் இல்லைன்னாக்கா, இந்த எயில் நகர் பிரிட்ஜு இன்னும் முடிக்கல. மற்றபடி இந்த ரோடு ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பஸ் வசதி, நம்மளுக்கான பஸ் வசதி வந்துடும். அதனால் வந்து ஒரு கோரிக்கை வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாமே தவறு பண்ணுறாங்க. நம்ம அண்ணனுங்க, நம்ம சொந்தத்தில் இருக்கிறவங்க, அவங்ககிட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வருது, எங்களுக்கு பாதுகாப்பு வருது. அதனால் எங்களுக்கு நாங்கள் வந்து உங்களை மாதிரி ஆகிடக்கூடாது. நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், விளையாட்டுத் துறையில் நாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து சென்னையிலாம் கிடையாது, மப்சலில் தான், நாட்டுப்புறத்தில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி சிலம்பாட்டத்தில் முதல் மாணவர்கள்லாம் வரீங்க, நிறைய இடத்துக்கு போய்ட்டு, கோவா போய்ட்டு, நிறைய ஊருக்கெல்லாம் போய்ட்டு வரீங்க. அருமையான உங்களுக்கு பயிற்சி வந்து அருமையாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருணோதயா மூலயமாக நம்மளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரிலாம் வந்து எந்த தொண்டு நிறுவனம் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி படிக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த தொண்டு நிறுவனம் வந்து முன்னே எடுத்து வரல. அதேமாரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இரவு பாடசாலை, உங்களுக்கான என்ன கோரிக்கை வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களை சேரை போட்டு உட்கார வைப்பாங்களா யாராவது வந்தால், ஒரு கட்சிக்காரங்களும் சரி, வேறு யாராவது, ஏன் இவங்க செய்கிறாங்க தொண்டு நிறுவனம்? இந்த அருணோதயான்றவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு ஏரியாவாக போயிட்டு குழந்தைங்களை கையில் எடுத்து, இன்னைக்கு இதை இவ்வளோ இப்போ சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ சவுண்டு போடாமல் இருக்கிறீங்களா? எதனால் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டு தானே? அதனால் அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் அம்மா அப்பாவை தொல்லை கொடுக்காம அதை மாதிரி விளையாடுறது, படிக்கிறது, அந்த மாதிரி எண்ணத்தில் போயிடுங்க. அப்படி இல்லையா, ஸ்போர்ட்ஸு, இந்த விளையாட்டு, சிலம்பாட்டத்துக்கு, மற்றபடி ஃபுட்பாலு, உங்களுக்கு வசதி இல்லையா, எது வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க, இனி வளர்தான் எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும். சாயங்காலம் பகுதி பட்டினாக்கா மழை வந்துச்சுனாக்கா எந்த வசதியும் கிடையாது. அதனால் தண்ணி போகிறதுக்கு வழி, குடிநீர் வழி எல்லாமே வந்து இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த கோரிக்கை வந்து இது பெரிய கோரிக்கையாக எடுத்து இந்த பிரிண்ட் அவுட் அப்படியே டைரெக்டாக மேயருக்கு அனுப்பிச்சு விடுவேன். புரியுதுங்களா? இப்போ எடுக்கிற வீடியோலாம் அதுக்கு தான். உங்களுடைய வீடியோலாம் எல்லாமே பார்த்து மேயருக்கு டைரெக்டாக அனுப்போம். ஏதோ வந்தோம், நீங்கள் ஏதோ மனு கொடுத்தீங்க, நாங்கள் இப்படி பாய்க்கில் வச்சுட்டு போகிறது கிடையாது. உங்களுடைய கோரிக்கை நீங்கள் தனியாக போனால் யாருன்னா ஒரு ஆஃபீஸரை பார்க்க முடியுமா? சின்ன பையன் இருந்தீங்கன்னா வந்து வெளிப்படணும் சார், நான் அதெல்லாம் யாருன்னா நீங்கள் வெளிப்படணும். இப்போ உங்களுடைய எல்லாமே சேர்ந்த பிறகு பெரியவங்களை விட பெரியவங்களா இருக்கணும், அத்தனை ஆஃபீஸர் உங்களை பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகளை வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து அவ்வளோவா இல்லாதனால சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது கொடுத்த கோரிக்கை வந்து இது டைரெக்டாக மேயருக்கோ முதலமைச்சருக்கோ அதை வந்து யூடியூப்பில் போட்டு வைரல் ஆக்கிறதுக்கோ என்னுடைய பங்கு இதை வந்து முழு மனசில் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், சாலி நகரில் இத்தனை புள்ளிங்க, அறிவு சேர்ந்த புள்ளிங்க இருக்குதுங்களா, இந்த புள்ளிங்க கொடுக்குற கோரிக்கையை நம்ம ஏன் நிறைவேற்றக்கூடாது, நம்ம நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு இதை ஃபைல் பண்ணோம். அதேமாதிரி நாங்களே போய் கேட்போம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு குழந்தை சொல்லி கேட்கலாங்க, 500 குழந்தைங்க சேர்ந்து கேட்குது. அந்த குழந்தை கேட்குற ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துங்க, இல்லாட்டி குழந்தைங்க எல்லாமே வழி மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல, விளாடுறது என்னப்பா, அது பண்ணுறது என்ன, உங்களுக்கான தேவை என்ன வேணும். இப்போ டக்குன்னு எங்கேயோ போகிறீங்க, ஒரு பால் வேணும், ஒரு ட்ராக் வேணும், இது மாதிரி சிலம்பாட்டத்துக்கு போகும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு காசு இருக்கும், ஒரு பிள்ளைங்களுக்கு காசு இருக்காது, போக்குவரத்து செலவு இதுவாக இருக்கும், அங்கே போயிட்டு டயர்டாக இருக்கும், ஒரு டீ இருக்காது, ஸ்நாக்ஸ் இருக்காது, இதெல்லாம் தான் நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் சேர்ந்து உங்களுக்கான வழியை வகுத்ததுக்காக உங்களுக்கு தெரியாத விஷயத்துங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி குழந்தைங்க மனசுலாம் இந்த மாதிரி போனோம், அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு இருக்குது பரவாயில்ல, ஒரு பிஸ்கெட் பாய்க்குதா, எனக்கு மட்டும் வேணாம், நான் 2 பிஸ்கெட் 4 பேருக்கு தரேன், அந்த மாதிரி உங்களுக்குள்ளே பகிர்ந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி, எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். இதில் வந்துட்டு சின்ன பசங்க, பெரிய பசங்க, அது பொம்பளை பசங்க, இவன் வீட்டை விட்டு வரமாட்டா, இவன் கூட்டால் வரமாட்டா, இப்போ தான் வரான், இது பிஸ்கெட் மகன் தான் வரான், அது பேசவே கூடாது. இது வந்து உங்களுக்கான கூட்டம், முழுக்க உங்களுக்கான கூட்டம். இதை பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், எம்எல்ஏ, பெரிய ஆண்களை வச்சு தான் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போடுவோம். உங்களை வச்சு எதுக்கு போகிறாங்க அண்ணோதயா? உங்களுக்கு இந்த சின்ன செடியில் தண்ணி ஊற்றுனா பெருசாக வரும், சின்ன செடி தண்ணி வாங்க, அந்த மாதிரி சின்ன செடிங்க மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. நீங்கள் வளர்ந்து பிறருக்கு வந்து நியாயம் கொடுக்கணும், காய் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வரவே கிடையாது. இந்த மாதிரிலாம் எங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு எங்களுக்கு அந்த அவேர்னஸ் யாருக்கும் இது சொன்னது கிடையாது. இப்போ எங்களுக்கு ஆசையாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கணும். அதனால் இந்த வயசில் நாங்கள்லாம் செய்யறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ, இல்லைனா நீங்கள் பேசிட்டு போனீங்க,
சில விஷயம்லாம் நடக்கணும். எங்கள் பகுதியில் மாதிரி லைட் ஏரியல கேட்டால் வந்து எப்பவுமே ஏரியாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால் எனக்கு கேட்குறாங்க, நீங்கள் இதை பண்ணி கொடுப்பீங்களான்னு கேளுங்க. ட்ரைனேஜ் எப்போ பாரு ஒரே ஸ்மெல் வருதுன்னா இதை மூட முடியுமா, அது கொஞ்சம் கேளுங்க. அந்த தெருவில் வந்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தா உங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்க கட்சிகள்லாம் வாயில் கை பிடிப்பாங்க. பரவாயில்ல, இந்த வயசுலேயே வந்து சோசியல் ஆக்டிவாக இருக்காங்களா பசங்க, இந்த ஏரியா பசங்க வந்து நல்ல ஜெனுனான பசங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரே இடத்துல எங்கன்னா ஒரு மேட்ச்க்கோ இருக்காது எந்த இடத்துல சளியாக ஸ்டாண்ட் எல்லாம் சூப்பர் பசங்கம்மா. அந்த மாதிரி இங்கே நல்ல இந்த ஏரியா உருவாகிறதுக்கு யார் கையில் இருக்குது? எங்கள் கையில். ஏரியா உருவாகிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. அதேமாரி அப்பா அம்மாவை மதிக்கணும். அதேமாரி நம்ம எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோமோ அதில் கவனத்தை செலுத்தணும். அந்த கவனத்தை விட்டுட்டு நம்ம வேறு மாதிரி திசை திருப்பக்கூடாது. அதனால் உங்களுக்கு என்ன குறை என்ன நிறைய இருந்தாலும் இல்லை எங்களுக்கு வந்து இரவு பாடசாலை வேணும், இது மாதிரி எங்கள் இடத்துல லைட் அது இது இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது நான் பண்ணல சார், நாங்கள் இது வந்து மேயர் வெளியே எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு பின்னாடி அருணோதயா என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது மூலிமா நாங்கள் இதெல்லாம் சரி செய்வோம். நான் சின்ன பையன் பார்க்குறீங்களா, அவங்ககிட்ட கொடுத்து இதை நான் சரி செய்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்ட வந்து பெட்டிங் கட்டணும். புரியுதா? அதேமாதிரி பெரியவங்களை வந்து யாருமே இவருன்னா அவருன்னா நினைக்கூடாது. எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி, எல்லாருக்கும் மரியாதை முக்கியம். புரியுதா? இவருன்னு அதை சொல்லிட்டு அதையும் பார்க்கக்கூடாது. ஏரியா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த குழந்தைகளை வச்சு நாங்கள் நல்லா இருப்போம்ப்பா, இந்த குழந்தைகளை வச்சு நல்லா இருக்க பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து இந்த குழந்தை வயசுல தான் வந்து ட்ரக் அடிக்டில் போயிடுறாங்க. இந்த ட்ராக் ஓரத்தில் அம்பேத்கர் பொறுப்பு சில பசங்க அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆள் இல்லாதனால, இந்த மாதிரி அரவணைப்பு இல்லாதனால சும்மா நான் பீடி பிடிச்சி பார்க்கலாம், இது என்ன நம்ம நோய் போக வருது, அதை கொஞ்சம் பிடிச்சி பார்க்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணுறான். முன்னத்து கூட போய் சேரான், சேர்ந்து கெட்டு அவன் செய்த கொலைக்கு வந்து இவன் தான் இருந்தான்னு சொல்லி இவனும் கொலை கேசு போயிடறான். அதுக்கப்புறம் அந்த லைஃப் 20 வருஷம் ஒரு பொண்ணு வந்து திடீர்னு அடிச்சிடறான், அந்த குழந்தை ஊழ்ந்துட்டு செத்து போகுது, போஸ்கோ சட்டம் அது ஒரு 20 வருஷம் இந்த சின்ன வயசுல. அப்புறம் சின்ன பசங்க தைக்க விட்டுறது இல்லை, இப்போ கூப்பிட்டு ஜெயிலுக்கு அனுப்புறான். அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நீங்கள் அதை செய்றீங்கன்னு சொல்லி இது மாதிரி நடக்குது. அந்த மாதிரி வந்து தவறாக நம்ம அந்த விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம அம்மா அப்பா எப்படி, அது மாதிரி நம்ம டீச்சர்ஸ் எப்படி, நம்மளுக்கு என்ன நம்மளுக்கான இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் இந்த மாதிரி மீட்டிங் எப்போ போட மாதிரி மேடம், நான் 10 பேர் கூப்பிட்டு வரேன், நான் 5 பேர் கூப்பிட்டு வரேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் அதிகமான பசங்க சேரணும். புரியுதா? நான் இது சொல்கிறது என்னன்னா ஒழுக்கம் மெயின். நான் ஒழுக்கம், அதனால ஒழுக்கம் இல்லாத பசங்க சொல்லல, இருந்தாலும் நான் உங்களுக்கு எது சொல்லலாம், டிசிப்ளின். யாரு அருணோதயாலேருந்து எல்லாமே கை பிடிச்ச பிள்ளைங்க. அருணோதயா மூலியமா இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். ஸ்கூலில் படித்தாலும் சரி, எங்கள் சமூக சேவையில் அருணோதயாலேருந்து எங்களுக்கு வந்து நல்ல அரவணைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கான என்னென்ன நாங்கள் கேட்கணும் எல்லாமே செய்து தராங்க அப்படின்ட்டு அருணோதயாவுக்கு நீங்கள் நன்றி கடனா நீங்கள் இதை செய்து கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு மேலே ரொம்பவும் நான் பேசக்கூடாது, உங்களுக்கு போராச்சு. புரியுதா? அதனால் வந்து எந்த ஒரு குறை நிறைய இருந்தாலும் ரியாஸ் உங்களுக்கு தெரியும், ரியாஸ் கூட தாத்தா தான். நான் அவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் தாத்தா பார்க்க முடியாது, நீங்கள் தைரியமாக என்கிட்ட வரலாம். ஐயா அன்னைக்கு போய் சொல்லிட்டு போனீங்களா இது பண்ணணும் அது பண்ணணும், நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட வரலாம். புரியுதா? எந்த நேரம் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா நான் வந்து உட்காந்து, இல்லை எங்கள் வீட்டாண்ட வா, எங்கள் தெருக்கு வாங்க, அங்கேயே நான் வந்துடுவேன். அதனால் நல்லா படிக்கணும். படிப்பு இன்னைக்கு வந்து மெயின். அப்போலாம் படிக்கும்போது ஸ்கூல் போகிறதுக்கே 10 காசு இருக்காது. நீ ஸ்கூலில் 1000 ரூபாய் தராங்க, எங்களுக்கு தெரியல எத்தனாவதுலேருந்து தராங்க 1000 ரூபாய், 9வது 6வது அந்த பசங்களுக்கு. அதேமாதிரி காலையில் சிற்றுண்டி, காலையில் போனால் வீட்டில் இட்லி வாங்கி தரப்படுறாங்க. நாஸ்டா கடை போனால் இன்னும் வேலை நம்ம பொங்கியில் உட்காந்து இருப்போம். அந்த பஸ்ஸிலே போய் உட்கார 4 அடி வாங்க, ஏன் லேட் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கூல்லேயே வர வச்சு உங்களுக்கு காலை சிற்றுண்டி தராங்க. அந்த சிற்றுண்டி எப்படி வந்ததுனாக்கா, நான் பெருமைக்கு சொல்ல, உங்களை மாதிரி பசங்களுக்கு நான் இருக்கிற இடத்துல 100 ரூபாய்க்கு அம்மா ஹோட்டல் இட்லி வாங்கி வச்சுருவேன் காலையில் 7:30 மணிக்கு. எப்படி தெரியுமா? 100 பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு பசி, நீ ஏன்டா ஸ்கூல் போகல, இல்லைன்னா எங்கள் அம்மா நாஸ்டா இல்லை உட்காந்து சாப்பிட்டு 4 இட்லி போடு, நீ என்ன எங்கள் அம்மா வேலை என்ன இல்லை சாப்பிட சாப்பிட அப்படி. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்து இதை வைரலாக்கி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, காலேஜ் செஞ்சு குழந்தைங்களுக்கு இங்கே வாங்கிட்டு கவர்மெண்ட்டே இப்போ ஏற்கனவே பண்ணுறாங்க. நம்ம ஒரு சின்ன விஷயம் 100 ரூபாய் இட்லி தான், ஆனால் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வளர்க்கணும். நம்மளுக்கான தேவைகளை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும். இந்த டைம்லேயே வந்து நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் எப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், தீய பழக்கத்துக்கு போகக்கூடாது. யாராவது தவறாக சொன்னால் கூட மன்னிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் திமிரா பேசாம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அளவாக உங்களுடைய படிப்பு தான் ஏறணும். படிப்பு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்களை விட நீங்கள் அதிகமான பெரிய இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் நீங்கள் தனியாகவே செய்வீங்க. உங்களால் ஒரு 10 பேர் ஒரு 10 குழந்தை நீங்கள் பழக்கம். புரியுதுங்களா? அதனால் எந்த பழக்கத்திலும் ஈடுபாடாக இருக்கக்கூடாது. பெற்றவங்ககிட்ட சொல்லணும், பக்கத்தாக்கள் எது நடந்தாலும் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். நீங்களாம் சண்டை போடக்கூடாது, நீங்கள் சண்டை பிடிச்சக்கூடாது. டீச்சர் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோட்டத்தில் வந்தீங்கன்னா இந்த காலம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்கள் டிசிப்ளினாக இருக்க முடியும். புரியுதுங்களா? இத்துடன் இந்த உரையை முடிச்சுக் கொள்கிறேன். படிக்க டாக்டர் செய்ய முடியாது.
நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா படிங்க. காலையில் 5 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு படிக்கிறத பார்க்கணும். நல்லா படிக்க ஏறும், மிஸ் அடிக்க மாட்டாங்க. நல்லா நீங்களே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்லா படிக்கலாம். நல்லா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மனசு பார்த்தீங்கன்னா அவங்க வணக்கம் பண்ணணும் பெரியவங்களுக்குலாம். அது ஒரு நல்ல கொள்கை சரிங்களா. காலையில் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு இருக்கலாம், ஒரு 5-6 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு புக்கை படிக்கும். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா கடைக்கு அனுப்பிச்சாங்கன்னா நேரம் வீட்டுக்கு கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போட்ட பாருங்க. அதுக்கு அப்போ பேசாதீங்க, சரியில்லை. பசங்களாம் சின்ன பசங்களாம் தம்பி சொன்னப்பல தெரிஞ்சு அடிக்கிறாங்களே, அதனால் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியல. சின்ன பசங்களாம் தப்பு வேலை பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம புத்தி நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். அதான் பார்த்துக்கோ. உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எனக்கு ஒரு கோரிக்கை கொடுத்தீங்கன்னா நான் அதை தருவேன். அந்த அம்மாட்ட சொல்லுவேன். நான்